ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோவாவில் செம்ம ஃபன் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பட்ஜெட்டாக, நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கோவா எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதா நம்மளோட கண்டென்ட் தேவும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகட்டாரில் இருக்கேன். ஸோ வாகட்டாரில் இருக்கக்கூடிய பீச்சை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வாகட்டார் பீச் எப்படியெல்லாம் இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் வைப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். வாங்க கைஸ், வாகட்டார் பீச் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், வாகட்டார் பீச் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சுங்க. மற்ற பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக இருக்கும். ஆனால் இந்த பீச்சிலேருந்து ஹில் டாப்லேருந்து நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போதே மலைகளுக்கு கீழே தான் இந்த பீச் இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான சூப்பரான பீச்சஸோட அந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் போகிற வழியை எப்படி இருக்குதுன்னு. ரெண்டு பக்கமும் மூங்கிலில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இந்த வழி போகிறதே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த வழி நீங்கள் போகலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த ஹில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பீச் தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், ஆர்டினரியாக இருக்கும். அந்தளவுக்கு வைப் இருக்காது, அந்தளவுக்கு வியூ இருக்காது. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செம்மையான வியூங்க. பாருங்கள், வா, பக்கா வியூங்க. கேமரா எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல, பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த வியூ. நம்ம நடந்து போகிற வழி முதற்கொண்டு கூட இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், அந்த வழி, முன்னாடி போகிறதுக்கான வழி. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தருங்க. ஆனால் ஒன்று, பயங்கரமாக ஏறணுங்க. ஏறி இறங்கணும், அதுதான் பெரிய விஷயம். திரும்ப நம்ம மேலே போனாலும் அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, அந்த சைடு உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஏறி இறங்கணும், அந்த அளவுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேலே அண்டாரா, தும்கி, அதுக்கப்புறம் ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கிளப் இருக்குது. அந்த கிளப்லாம் தான் இங்கே டாப் மோஸ்ட் கிளப்பு. பயங்கரமாக இருக்குங்க. நைட்டாக ஆச்சுன்னா பயங்கர சத்தம் கேட்கும். செம்ம பார்ட்டி பண்ணுவாங்க. கப்பலோடு போனால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. நம்ம தனியாக போனோம்னா கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. நைட் 2 மணி வரையவே சூப்பரான பார்ட்டியெல்லாம் அங்கே தான் நடக்கும். நான் நைட் நேரத்தில் ஒரு டைம் வந்து உள்ளே சுற்றி பார்த்தேன். அந்த நைட் வீடியோவும் இது கூட சேர்த்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்க கைஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஆக்சுவலாக நம்ம கேலங்குட் பீச் போயிருக்கோம், பாகா பீச் போயிருக்கோம், கேண்டோலியம் பீச் போயிருக்கோம். அங்கேலாம் இல்லாத வைப்பிங் என்னப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். அங்கெல்லாம் பயங்கரமான க்ரௌடு இருக்கும். பட் சில பேருக்கு க்ரௌடு பிடிக்கும், சில பேருக்கு க்ரௌடு பிடிக்காது. ஸோ சில பேர் அவங்க தான் இங்கே வருவாங்க, ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ அஞ்சுனா பீச்சில் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் கம்மியான ஒரு க்ரௌடு தான், ரொம்ப அதிகம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே அந்த மலைகளுக்கு கீழே ஆள் இருப்பாங்க. மலைகளுக்கு கீழே சூப்பரான சாக் இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த வியூவே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கா. நிறைய பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு உள்ளே இருக்குது, சாக் இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, அதான் நான் சொன்ன பீச்சு. அதாவது கீழே போனால் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே போனோன்னா அந்த பீச்சு ரொம்ப அப்படியே சாதாரணமாக இருக்கும். இந்த பீச் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு கீழே, ஹில் டாப், அதுக்கு கீழே இந்த மாதிரியான வியூ இருக்கும். இங்கே நிறைய சாக் இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. போன வாட்டி நான் வரும்போது அங்கே வரைய தண்ணி வந்துச்சுங்க. இப்போ தண்ணி எல்லாம் நல்லாவே இறங்கிருச்சு. வாங்க, நம்ம மணி அங்கே உட்காந்துருக்காரு, போய் பார்த்துட்டு வருவோம். நிறைய பார்ட்டி பண்ணுவாங்க, நிறைய பார்ட்டி நடக்குங்க. இந்த 3 பார்ட்டி எல்லாமே இங்கே தான் இது பண்ணுவாங்க. அஞ்சுனா பீச்சில், இங்கே ஆரம்பல்ல அங்கெல்லாம் பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு செய்கிறாங்க. கைஸ், கோவாலேயே ராக்கி பீச் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் அது வாகட்டாராக தான் இருக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வாகட்டார் பீச்சாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாகட்டார் தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தான் இந்த வாகட்டார் பீச்.
இந்த பீச்சில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிக்கும் சொல்கிறதுக்கு அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ஒரு ரொம்ப நல்ல இடமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. நல்லா இருக்கு கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இதுக்கு கீழே தான் போயிருந்தோம், இந்த மலைகளுக்கு பக்கத்தில் போல். அதுக்கு கீழே போய் அங்கே தான் கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துருந்தோம். பட் அது பார்க்குறத விட இதை பார்க்குறதா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இறங்கி வந்துட்டுமா மேலேருந்து பார்க்கும்போது இந்த அழகான வியூ சூப்பராக தெரிஞ்சுங்களா. அப்படியே இங்கேருந்து பாருங்கள், அந்த வியூ சூப்பர் வியூங்க. இந்த படிக்கட்டு வழியே நம்ம மேலே ஏறி போகலாம். ஆக்சுவலாக அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கோமா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அந்த கிளப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பீச்சில் அதிகமான க்ரௌடெல்லாம் கிடையாது. அந்த நல்லா பீச்சை விரும்புகிறவங்க மட்டும்தான், மீதியாக இருக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க. அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா ரோமியோ லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோமியோ லேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்ட்டி நடக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் மொராக்கன் அவங்கெல்லாம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ காக்டைல் இதெல்லாமே கொடுப்பாங்க. ஒரு பெட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் நம்ம பக்கத்தில் பார்த்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. ஈவினிங் ஆச்சுனாலே இந்த ரோமியோ லேண்டில் செம ஜெகஜோதியாக இருக்குதுங்க. ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வியூக்காகவே நிறைய பேர் இங்கே வருவாங்க. நிறைய பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, இங்கே உட்காந்து அந்த வியூவை நம்ம பார்த்துக்கலாம். நைட் ஆச்சுனாலே ஒரு செம வைப்பு கிடைக்குங்க இங்கே. அதனால தான் வாகட்டா இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலாக மற்ற பீச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வியூ உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா அங்கே மலை இருக்காது. ஆனால் இந்த பீச்சில் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான மலை இருக்குது சரிங்களா. அதனால தான் அதே மாதிரி இந்த மாதிரி பாறைகளில் மேலே ஏறி போகிறது கண்டிப்பாக வாகடாரில் மட்டும்தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அருமையாக இருக்குது பாருங்க, பயங்கரமான பாறை. நம்ம அஞ்சுனா பீச்சில் பார்த்தோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோரல், பிளாக் அண்ட் ப்ரௌனிஷாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லுங்க, பாருங்க பாருங்க, நல்லா இருக்குங்க. சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பீச்சுக்கும் இந்த மாதிரி ராக்ஸ் இருக்கக்கூடிய பீச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ராக்குங்க, நல்ல ராக்கு, ரக்கமாக ராக்கு. வாங்க ஏறுவோம். லைட்டாக வழுக்கத்தான் செய்யுது பாருங்க. சிறப்பா கைஸ், ஒரு சத்தம் போடுங்க. நம்மளோட வைப்பு கைட்டாரு பார்த்தீங்களா. Come on. சிறப்பா கைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதாங்க வாகட்டார் பீச். வாகட்டார் பீச்சில் நீங்கள் நிறைய ஷாப்பிங்கெல்லாம் பண்ணணுன்னா அந்த சைடு இருக்க பீச்சுக்கு தான் நம்ம போகணும். அங்கே தான் அந்த ஷாப்பிங்கான ஏரியாலாம் இருக்குது. அதையும் நான் நைட் வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், வாகட்டார் நைட்டு ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய ரோட்ஸ் இருக்குது. அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே செமையான லைட்டு போட்டு நல்ல ஒரு சூப்பரான மியூசிக் வைப்பையும் போட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வாகட்டார் பீச்சுக்கு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இங்கே நிறைய பொருள்லாம் விற்கிறாங்க, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நைட் லைஃப் தாங்க கோவாவில். நைட் லைஃப் ரொம்ப பக்காவாக இருக்கும், ரொம்ப தரமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 6 o'clock நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வியூ பார்க்கலாம் வாகட்டார் பீச்சில். இந்நேரம் போனீங்கன்னா அந்த நைட்டோட வைப்பை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும்.
வாங்க காட்டுறேன். கைஸ், வாகடரில் ஒரு ட்ரெடிஷ்னலான பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பீச்சை சொல்லலாம். ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய பீச் ரொம்ப காமாக இருக்குங்க. லோக்கல்ஸ் மட்டும் இங்கே வருவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது இந்த பீச்சில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஸ்நாக் பப் இருக்கிற மாதிரி இடத்துக்கு உள்ளே போயிடுவாங்க. பட் கொஞ்சம் காமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீச்சில் தனியாகவே வந்து உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இங்கேயும் வாகடர் பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான லைட் ஹீட்லாம் போட்டு அங்கே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி ஜஸ்ட் உள்ளே போய் நம்ம விசிட் பண்ணிட்டு வரலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு சன்செட் பார்க்குறதுக்கு வருவாங்க, சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் இந்த பியூட்டிஃபுல்லான வியூ ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமான சேகெல்லாம் இந்த பீச்சில் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் காமாக இருக்குன்னு நினச்சின்னா இந்த பீச் போகலாம். இந்த வழி தான் நினைக்கிறேன். போகலாம். This is the beach. Yeah, it's okay. Thank you. देखो स्टोर का देखो. Okay, okay. Guys, beachக்குள்ள போறோம் guys. கொஞ்சம் வெள்ள நான் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ், கொஞ்சம் வெள்ளனா வந்திருக்கணும். வந்திருந்தா இங்கே செம்மையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பீச்சை நான் இருட்டில் போய் பார்த்ததுனால இங்கே அதிகமான சேக் இல்லாதனால லைட்ஸ் கூட அதிகமாக கிடையாது. பட் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. பீச் மண்ணில் நிறைய பேர் உட்காந்து சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய லைட்ஸ்லாம் எரியுது. என்ன லைட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, அந்த இடம் இந்த இடம் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு எல்லாத்தையுமே வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சம்திங் ப்ரொமோஷன் நினைக்கிறேன். ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் அப்போ தான் என்ட்ரிஸ் எல்லாமே உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.